கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிறதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். சில வசனங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்றும், நீதிமொழிகள் 29:18 தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பது நமக்கு தெள்ளந்தெளிவாக ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கையினால தான் அடுத்த கட்டத்தில் நிறைய பேர் முன்னேற முடியாமல் தவிக்கிறார்கள். நீங்கள் இதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு 4 எண்ணங்களை நான் சொல்கிறேன். முதல்ல நாம் என்ன விரும்புகிறோம் என்பதை முடிவு செய்ய வேண்டும். இரண்டாவது, நாம் அதை நம்ப வேண்டும். மூன்றாவது, நாம் எதை நம்புகிறோமோ அந்த கனவுகளையும் உயர்ந்த லட்சியங்களையும் அதை எண்ணி தினம் தினம் நம் எண்ணங்களில் அதை பார்க்க வேண்டும். நாலாவதா, அதை உணரணும். எப்படி உணரணும் என்று சொல்கிறேன். உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கும் தேவனின் இருப்பையும் சக்தியையும் உணர வேண்டும். இந்த சக்தி உங்கள் நோக்கங்களை நிஜத்தில் கொண்டு வருவதை உணருங்கள். ஆமேன். அல்லேலூயா.